நேற்று எபிசோட் பார்த்தேன். எபிசோட் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. எபிசோட்ல ஏன்னா ஓவியா வச்சு கொடுமை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு அந்த எபிசோட் பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நான் பார்த்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோடுன்னா 21st 21ஆம் தேதி எபிசோட்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோட். பிகாஸ் அந்த அநியாயம் பண்றபடி மோசம் பண்றாங்க இல்ல, அடாவடித்தனம் பண்ணிட்டு அநியாயம் பண்ணிருக்காங்கல்ல, அவங்களுக்கு பதிலடி கொடுத்தாங்க பாருங்க ஓவியா. இட் வாஸ் ஆசம். ஃபர்ஸ்ட்ல சக்தி வந்து ரொம்ப அசிங்கமா நடந்தாரு. என்ன அசிங்கமா நடந்தாருன்னா, ஓவியா அவங்க கூட கொஞ்சம் பேசணும்னு கூப்பிட்டுட்டு ரொம்ப அழகா கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அந்த நான் கேப்டன்ல நீ கேப்டன்ல உனக்கு எனக்கு காது கேட்காதா அதா இதான்னு ரொம்ப ஓவியா வந்து ஒழுங்கா பேசும்போதும் அவ்வளோ அசிங்கமா பேசி ஒரு ஒரு கேப்டன் இல்லாம பஜாரித்தனம் பண்ற மாதிரி பேசினாரு. ஃபர்ஸ்ட் சக்தி அங்க, அதுக்கு பிறகு காயத்ரி பேசினா பாருங்க. காயத்ரி பேசும்போது அங்க இருக்கிற எல்லாருக்குமே கோபம் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிட்டு. பிகாஸ் அப்படியே அந்த என்ன சொல்றது, அவ வந்து அவ பத்தி அவ இப்படித்தான் போர்ட்ரே பண்ணா பாருங்க. போர்ட்ரே பண்ணி அங்க ஒரு இமேஜ் வச்சிருந்தாருல்ல, அந்த இமேஜ் வந்து அப்படியே நேற்று கலைஞ்சிச்சு. பிகாஸ் சக்தியே சொல்லிட்டாரு, காயம் என்ன இப்படி சீப்பா நடக்குற அப்படின்னு சொல்லி சக்தியே கேட்டாரு. ஸோ அது அந்த அந்த முகம் வந்து வெளியே வந்தது ரொம்ப சந்தோஷம். அதை விட சந்தோஷம் என்ன தெரியுமா, அப்படி பேசும்போது ஓவியா சிம்பிளா இருந்துச்சு. அப்படி சிரிச்சுட்டு இட்ஸ் ஓகே ஐம் கோயிங்னு சொல்லிட்டு போறா பாருங்க, அது ரொம்ப சந்தோஷம். அது வந்து என்னன்னா அவ அப்படி கடுப்பாகுது காயத்ரிய. அப்படித்தான் சிம்பிளா சில விஷயம் செய்யறாங்க ஓவியா, காயத்ரி ரொம்ப கட்டுப்பாக்கிட்டு அப்படி போறாங்க. அது அப்படி ஒரு சீனு. அதுக்கு பிறகு நான் வந்து ஆரவ் ஸ்னேகன்லாம் எனக்கு பிடிக்காது. பட் நேற்று எபிசோட்ல வந்து ரொம்ப நியாயமா ஒரு ஆம்பளை வந்து சில முடிவு எடுத்து ரொம்ப அழகா நடந்தாங்க ஸ்னேகனும் ஆரவும். ஆரவ் ஸ்பெஷலி ஆரவ் வந்து ரொம்ப நியாயமா எது அவன் பரணி மேட்டரும் பாருங்க, அது சொன்ன அவன் செஞ்சது பிதாங்க, அது சரியான செஞ்சிருக்க கூடாது, போகும்போது சரி பேசியிருக்கணும். அவர் கூட்டத்தோடு இருந்தாரு. பட் ஸ்டில் அவர் சொன்னது என்ன, இப்படி ஒரு மேட்டர் வந்ததால அது சொன்னது வந்து நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளால வந்து சொன்னதால தான் நம்பினேன், இல்லாட்டி வந்து நான் வேற ஒன்றும் பேசாமல இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஐ ரெஸ்பெக்ட் தட் ஆர். இட்ஸ் ஆசம். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து வையாபுரி அண்ணன் ஏதோ ஒரு வகையில சின்னதா சப்போர்ட் பண்ணாரு. பொம்பளை விஷயத்தை தலை போடக்கூடாதுன்னு சொன்னாரு பாருங்க, இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கணேஷ் வெங்கட்ராமன் அவர் வந்து அதான் சொன்னதே, நியாயமா நடக்க பாக்குறாரு. பேத்து ஓவியா சைடையும் கேட்டுட்டு ஏதோ செய்ய பாக்குறாரு. பட் அவரையும் நமிதா வந்து மற்ற சைடு மாத்துறாங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க, நமிதா வந்து ஏன் இவ்வளவு பயந்து நடக்கிறான்னா, இப்ப நமிதாக்கு தெரியும் இந்த வீக் அவ எவிக்ட் ஆகிடுவான். நமிதாக்கு நல்லா தெரியும். அதுல வேற அந்த 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 யானை என்ன சொல்லுதுன்னா, எனக்கு ஓட் போடாதீங்கன்னு சொல்லுது. அதுக்கு தெரியாத அவருக்கு இங்க யாருமே ஓட் போடுறாங்க இல்லைன்னு அது நினைச்சிட்டு இருக்கு. அதுக்கு நாங்க ஓட் போட்டு அது உள்ள உட்கார வைப்போம்னு. அது பயன்ட்டு இப்போ இன்னும் ஓவியா இருக்கணும் இல்லாட்டி நான் இருக்கணும்ன்ற மாதிரி பேசுது. அது ஒண்ணு. எபிசோட்ல எனக்கு கடுப்பானது யாரை பத்தினா, ஜூலியை பத்தி எனக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு. எபிசோட பார்த்துட்டு ஒருத்தர் உதவி பண்ணத கொஞ்சம் கூட ஞாபகம் வைக்காம அவ தூங்க விடாம அப்படி ஓவியாவை கொடுமை பண்ணிட்டா. அது ஆரவ் வந்து நல்லா அழகா சொல்லிட்டாரு, நீ ஒரு எச்சா அப்படின்னு இவ சக்தி ஸ்னேகண்ட சொல்றாரு. ரொம்ப அசிங்கமா நடக்கிறாங்க ஒரு சி என்று சொல்ற மாதிரி ஆரவ் ஸ்னேகண்ட சொல்றாரு. ஸ்னேகனும் அதுக்கு சரின்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆரவ் வந்து இவ்வளவு நியாயமா இந்த விஷயத்துல பேசினார் அப்படின்ட்டு. ஆனா எபிசோட் ஹைலைட் தெரியுமா, நீங்க பாத்திருப்பீங்க, காயத்ரிக்கு வந்து ஓவிய ஏசிட்டு போவா. என்ன நேசுவான்னா, நீங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, அப்படி லிமிட் இருக்குதுன்னு சொல்லி கத்திட்டு போவால. பின்னால வந்து காயத்ரி ஜூலி வந்து ஓடிட்டு போவா. அப்படியே என்ன காயத்ரி சொல்ற இது நீ வந்து பார்த்து பேசு அப்படி இப்படி மரியாதை இல்லையான்னு ஒரு அசிங்கமான வாய்ஸ்ல கேன்னு கத்திட்டு ஓடி பின்னாடி ஓடும்ல. ஓடும் போது அதுக்கு தாங்க ஓவியா வந்து சூப்பர்ன்றது. ஓவியா சிம்பிளா போடி 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 எனக்கு கத்திட்டு போகல. அது பார்க்கும் போது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் அப்படியே சில்ல வச்சுட்டு போயிடும் மேலாம். அது அந்த ஃபீலிங் இருக்குல்ல, சூப்பர். நான் எபிசோட திருப்பி டவுன்லோட் பண்ணி அந்த பாட்டை பார்த்தேன், அந்த சீனை பார்த்தேன். சூப்பரா சொல்லினாங்க ஓவியா. அங்கேயே மரியாதை கொடுத்துறேன். ஏன்னா எவ்வளோன்னு தான் பொறுப்பாங்க, இதுக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணி இது இப்படி பண்ணுதுன்னா அதுக்கு அப்படித்தான் செய்யணும், போடி போடின்னு. அதுக்கு என்ன சொல்றது,
ஷூவை கொடுத்து வாயை கொடுத்து ஷூவை புண்ணாக்குறேன்னுவாங்க. அதுதான் ஜூலிக்கு நடந்தது. தேவையெல்லாம் போய் அவங்க கொடை பிடிக்க பார்த்தாங்க காயத்ரிக்கு. அதுக்கு பிறகு ஓவியா கணக்கே எடுக்காம உள்ள போயிட்டு இது வெளியே உட்கார்ந்துட்டு வந்து படம் காமிச்சிருக்கு. அது ஒண்ணு. அதுக்கு பிறகு என்ன காட்டுறாங்கன்னா ரூம்ல வந்து பாட்டெல்லாம் படிச்சுட்டு சும்மா அசிங்கமா சின்ன பிள்ளை சண்டை பிடிச்சா எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்றாங்க. பார்க்கும்போது இதெல்லாம் காரி துப்பணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. அதெல்லாம் பார்த்துட்டு ஆனாலும் அடே பிரச்சனை வரும்போது ஓவியா எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்க, ஒரு அளவு தான் வந்து பொறுக்குறாங்க. அதுக்கு பிறகு ஷி டசன்ட் கிவ் அ ஷிட் கணக்கு எடுக்கிறாங்க. இது ஒரு நல்ல குவாலிட்டி. பிளஸ் எனக்கு இன்னும் பிடிச்சது அவங்களோட ப்ரோமோ. சக்தி வந்து என்ன சொல்றது, பொட்ட பையன் சக்தி வந்து ஒரு பொம்பளைக்கு அடிப்பேன் குத்துவேன்னா இவர் நினைச்சாரு பையன்ட்டு அப்படி இருக்கும்னு. முன்னாடி வந்து சொன்னால வந்து அரங்க பார்ப்போம் அடிங்க பார்ப்போம்னு சொன்னால. நீங்க தான் ஓவியா. இந்த வீடியோ நீங்க வந்து வெளியில வந்த பிறகு பார்த்தா நீங்க தான் ஓவியா, நீங்க தான் தமிழச்சி. அந்த ஜூலி மவள் எல்லாம் அவெல்லாம் இல்ல, டேவிட் மேல் ஜூலி எல்லாம் இல்ல. ஜூலி எல்லாம் தமிழ் விட்டு மனசியே இல்ல. ஃபர்ஸ்ட்டுக்கு தமிழ் லட்சியம் விட்டு மனசியே இல்ல அவ. ஸோ இட்ஸ் ஆசம் மூவியா. கீப் இட் அப், கீப் சப்போர்ட்டிங். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். ஒரு ஒரு ஆளை வந்து ஒதுக்கும் போது பரணிமாய் வெளியே ஓடாம உள்ளே இருந்து ஃபைட் பண்ண அவங்களுக்கு அவங்கள ரசிக்க சப்போர்ட்டர்ஸ் வருவாங்கன்னு நாங்க புரிஞ்சுக்கணும் நேத்து. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட், ஹெட்ஸ் ஆஃப் தட் ஓவியா. கீப் டியூன்ட். இன்னைக்கு கமல் சார் என்ன செய்யறான்னு பாத்துருவோம். ஸோ மென்ஷன் அபவுட் இன்னைக்கு கமல் சார், நான் நினைக்கிறேன் கமல் சார் வந்து இன்னைக்கு கட்டாயம் வந்து இந்த பேசுறத போட்டு காட்டணும், போட்டு காட்டி ஜூலிய வந்து இவங்க ஜூலியை விளங்கணும், ஜூலியை கார்னர் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. அண்ட் உங்களோட தாட்ஸை வந்து கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.